तमिलनाडु में 2 योजनाएं और भारत सरकार लागू कर रही है। मैं राज्य सरकार से निवेदन करूंगा कि उसमें पूरा सहयोग करे। एक तो दलहन मिशन, हम चना, तुअर और बाकी जितने दलहन हैं उसके लिए अच्छे बीज के मिनी किट किसान को फ्री में देंगे। किसान को बाकी सहायता भी करेंगे ताकि वो दालों का उत्पादन कर सके और पल्स मिशन को सफल बना सके। तमिलनाडु के किसानों की इस मिशन के अंतर्गत भरपूर मदद की जाएगी। மத்திய அரசு மேலும் 2 திட்டங்களை இங்கே செயல்படுத்துகிறது, நாடு முழுவதும் செயல்படுத்துகிறது. அதிலே ஒரு திட்டம் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்தல் என்ற திட்டமாகும். அந்த பருப்பு வகைகள் உற்பத்தி அதிகமாக செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும். நான் மாநில அரசை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இந்த பருப்பு உற்பத்தியை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான உதவியை செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். एक और योजना हमने बनाई है, जिन जिलों में अभी फसलों की पैदावार कम होती है, एवरेज से नीचे है, ड्राई लैंड या बाकी कारणों से, उनके लिए प्रधानमंत्री धन धान्य कृषि योजना बनाई है और 11 विभाग की 36 योजनाएं उन जिलों में हम लागू करेंगे। तमिलनाडु के भी 4 जिले यहां आए थे जहां धन धान्य कृषि योजना में हम काम करना चाहते हैं। तमिलनाडु के किसान बहनों और भाइयों, आपके जिले में एवरेज उत्पादकता से कम उत्पादकता है तो हम सारी योजना भारत सरकार की लागू करेंगे ताकि वहां किसानों की उत्पादन को बढ़ा के उनकी आमदनी बढ़ा सकें। மத்திய அரசு இரண்டாவது ஒரு யோஜனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அது என்னவென்றால், பின்தங்கி இருக்கின்ற சில மாவட்டங்கள், விவசாய உற்பத்தியில் பின்தங்கி இருக்கின்ற சில மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே உற்பத்தியை பெருக்குவதற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும், அது தொடர்பாக 36 திட்டங்கள் இருக்கின்றன, அந்த 36 திட்டங்களையும் ஒருமுனைப்படுத்தி இந்த 4 மாவட்டங்கள் இருந்து விவசாயிகள் இங்கே வந்திருந்தார்கள், என்னோடு பேசினார்கள். இந்த 4 மாவட்டங்களிலும் இந்த 36 திட்டங்களையும் ஒருமுனைப்படுத்தி செயல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம்.